கற்பலங்காரி கதை. இந்த கதை ஒரு எளிய பெண்ணின் கதை. சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு தவறான வழியில் சென்ற அரசனை அந்த சிம்மாசனத்திலிருந்தே இறக்கி படுகுழியில் தள்ளிய ஒரு பெண்ணின் கதை. ஒரு பெண்ணின் நேர்மைக்கும் அவளுடைய மன உறுதிக்கும் சான்றாக நிற்கும் கதை. கதையை முற்றிலுமாக கேளுங்கள். நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும். திரிசுரபுரம் என்ற நாட்டை விஜயரங்க சொக்கலிங்க நாயக்கர் என்ற அரசர் ஆட்சி செய்துட்டு வரார். அவருக்கு பிள்ளைகள் இல்லாத நிலையில திடீர்னு ஒரு நாள் அரசர் இறந்து போயிடுறார். அதற்கு பிறகு அவருடைய மனைவியான மங்கம்மாள் அந்த நாட்டின் அரசியா பொறுப்பேற்றுக்கிறாங்க. மங்கம்மாளும் மனுநீதி தவறாமல் நாட்டை நல்ல முறையில தான் ஆட்சி செய்துட்டு வராங்க. அவருக்கு காமியப்ப நாயக்கன் என்ற பெயர்ல ஒரு தம்பி இருந்தாரு. தன்னுடைய தம்பி மேல இருந்த அளவு கடந்த அன்பினால மங்கம்மாள் ஒரு சில ஊர்களை தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து ஒரு சிற்றரசராக இருக்க ஏற்பாடு செஞ்சாங்க. காமியப்ப நாயக்கரும் புதுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு தன்னுடைய அரசாட்சியை நடத்த ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவி தனக்கு கிடைச்சதும் அவருடைய புத்தி மாறி போச்சு. நாட்டை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. தன்னுடைய சுகபோகங்களிலேயே அதிக கவனத்தை செலுத்தி வந்தார். அவருடைய அரசாங்கத்துல முக்கிய பதவியில் இருந்த ஒருவர் மங்களாகரம் பிள்ளை. அந்த மங்களாகரம் பிள்ளையுடைய மனைவி கற்பலங்காரி. அவளுடைய அழகை பார்த்து காமியப்ப நாயக்கருக்கு அந்த பெண்ணை அடையணும் என்கிற ஆசை அதிகமாயிருச்சு. தான் நேரடியாக இந்த விஷயத்துல தலையிட முடியாதுங்கிறதால அரண்மனையில வேலை செய்யற ஒரு சில பெண்களை அந்த பெண்ணிடம் தூது அனுப்பினார். அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண்கள் கற்பலங்காரியிடம் சென்று, உனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தால் அரசர் உன்னை விரும்புவார். இனி நீ சம்மதித்தால் நீதான் இந்த நாட்டின் அரசி. அரச காரியங்கள் எல்லாம் உன் ஆணைப்படியே நடக்கும் என்று ஆசை வார்த்தை காட்ட தொடங்கினார்கள். ஆனால் கற்பலங்காரியோ இதற்கெல்லாம் கொஞ்சமும் மசியவில்லை. எனக்கு என் கணவர் தான் அரசர், அவருடைய அன்பே எனக்கு போதும். உங்கள் அரசருடைய அன்பை அதை பெற துடிக்கும் எந்த பெண்ணாவது பெற்றுக்கொள்ளட்டும். இப்படி அவள் உறுதியாக சொன்னதும் அந்த அரண்மனை பெண்கள் கடைசியில் அரசரிடம் போய் அவள் ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்டதும் அரசருக்குள் இருந்த ஆசை பேய் அவனை பிடித்து ஆட்ட ஆரம்பித்தது. எப்படியாவது அந்த பெண்ணை சம்மதிக்க வைத்தே தீருவது என்று நினைத்தான். பலவந்தமாக தூக்கி கொண்டு போக முடியாதே. அக்கால் மங்கம்மாளுக்கு விஷயம் தெரிஞ்சால் மரண தண்டனை தான் கிடைக்கும். பணம் இருந்தால் பிணமும் வாயை திறக்கும் என்பார்களே. ஒரு பெட்டி நிறைய தங்க ஆபரணங்களையும் ரத்தின நகைகளையும் வைத்து அந்த பெண்களிடம் கொடுத்து அனுப்பினான். அந்த பெண்கள் அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் கற்பலங்காரியிடம் சென்றனர். ஆனால் அவளோ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய குணம்தான் உண்மையான ஆபரணம் என்று சொல்லி வந்த வார்த்தைகளிலெல்லாம் அவர்களை திட்டி அனுப்பிவிட்டாள். அதன் பிறகு கணவர் வீட்டிற்கு வந்ததும் நடந்த எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொன்னான். இப்படிப்பட்ட அரசருக்கு கீழே இனி நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு பண்ணி இருவருமாக வேறு ஊருக்கு போய்விட்டார்கள். புதிய வாழ்க்கை, புதிய ஊர் என்று வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் மங்களாகரம் பிள்ளைக்கோ எந்த வேலையும் கிடைக்கவில்லை. வீட்டில் இருந்த நகை, பாத்திரம் எல்லாவற்றையும் விற்று அவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலை. அரச வருமானத்தை மட்டுமே நம்பி இருந்த குடும்பங்கிறதால வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே அரசருக்கும் சில நாட்கள் வரைக்கும் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அரசர் அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லா வழியிலையும் முயற்சி செய்துட்டோம், இனி ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு நினைச்சவரு கடைசியா மிகப்பெரிய பாதகத்தையும் செய்ய துணிஞ்சிட்டாரு. தன்னுடைய காவலர்களை அனுப்பி சொந்த பந்தம் யாருமே இல்லாம ஏற்கனவே இறந்து போன ஒருத்தரோட பிணத்தை எடுத்துக்கிட்டு வந்து இரவோடிரவா மங்களாகரம் பிள்ளையோட வீட்டில் போட்டு போயிட்டாங்க. காலையில அரசரின் திட்டப்படி மங்களாகரம் பிள்ளையை கைது செய்து காவலர்கள் இழுத்துட்டு போனாங்க. வீட்டுக்கும் காவல் போட்டுட்டாங்க. என்ன செய்வதுன்னே தெரியாம கற்பலங்காரி அழுது துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுடைய வேதனை தீயில் எண்ணெயை ஊற்ற அரசருடைய தாதிகள் மறுபடியும் வந்தார்கள். அரசருடைய ஆசையை ஏற்றுக்கொள். உன் கணவன் கொலை செய்தது சாட்சிகளோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு மரண தண்டனை நிச்சயம். ஆனால் நீ அரசர் சொல்ற மாதிரி கேட்டா உன் கணவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் வராது. நீயும் சுமங்கலையா வாழலாம்
என்று சொல்லி அவளுடைய மனதை மாற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த பெண் எதற்கும் கலங்கவில்லை. நாம் எல்லோரும் மனிதர்களாக பிறந்தவர்கள், ஒரு நாள் சாகத்தானே போறோம், அது கொஞ்ச நாள் முன்னாடியே நடந்ததா நினைச்சுக்கிறேன். அதுக்காக நீங்க சொல்ற காரியத்தை என்னால செய்ய முடியாது. அப்படி செஞ்சா இந்த பூமியிலேயே நரக வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு பதிலா நானும் அவரும் சேர்ந்து சொர்க்கத்துல வாழ்றதே மேல் என்று தெளிவாக சொல்லிவிட்டாள். அப்படி என்றால் வருகிற துன்பத்தை அனுபவிக்க தயாராக இரு என்று சொல்லிவிட்டு அந்த தாதி பெண்கள் போய்விட்டார்கள். அவர்கள் வீட்டை சுற்றி காவல் இருந்தவர்களில் ஒருவன் மங்களாகரம் பிள்ளையுடைய நண்பன். அவன் மூலமாதான் கற்பலங்காரிக்கு நடந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்தது. மங்களாகரம் பிள்ளை கொலை செய்ததை பொய் சாட்சிகளுடன் நிரூபித்தான் அரசன். ஆனால் அரசி மங்கம்மாளின் அனுமதி இல்லாமல் அந்த சிற்றரசனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற அதிகாரம் கிடையாது. அதனால் அரசி மங்கம்மாளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கான்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. கணவரின் மரண தண்டனை செய்தியை கேட்டு அழுது துடித்தாள். உடனே அந்த காவலரிடம் உதவி கேட்டு நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். திரிசுரபுரத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக போய்கொண்டே இருந்தாள். அப்போது எதிரில் ஒரு தபால்காரன் வருவதை பார்த்தாள். ஏதாவது முக்கியமான செய்தி கொண்டு போறீங்களா என்று கேட்டாள். அவரும் மகாராணியிடமிருந்து மரண தண்டனை உத்தரவை கொண்டு போகிறேன் என்று சொன்னார். உடனே அவள் எல்லா விஷயங்களையும் சொல்லி, நான் இப்போது அரசியைத்தான் பார்க்க போகிறேன், தயவு செய்து இந்த தபாலை ஒரு நாளைக்கு மட்டும் தாமதப்படுத்துங்கள், என் கணவருடைய உயிரை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டார். இரக்க மனது கொண்ட அந்த தபால்காரரும் சம்மதித்தார். அதற்கு பிறகு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு மான் ஓடுவது போல அவள் திரிசுரபுரத்தை நோக்கி வேகமாக ஓடினாள். அரண்மனைக்குள் போய் அரசி மங்கம்மாளின் காலில் விழுந்தாள். வெகு தூரம் பயணம் செய்து வந்ததால் மயங்கி அங்கேயே விழுந்து விட்டாள். அரசி மங்கம்மாள் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து மயக்கத்தை தெளிய வைத்து அருகில் உட்கார வைத்து எல்லா செய்திகளையும் கேட்டு தெரிந்து கொண்டார். கற்பலங்காரி அந்த சிற்றரசன் செய்த எல்லா கொடுமைகளையும் விவரமாக சொன்னாள். அதை கேட்டதும் அரசி மங்கம்மாளுக்கு தம்பி மேல் அளவு கடந்த கோபம் வந்தது. அந்த கோபத்தால் அரசியின் கண்கள் ஒரு தீ ஜுவாலையை போல கொழுந்து விட்டு எரிந்தன. அரசி மங்கம்மாள் 100 பேர் கொண்ட போர் வீரர்களை புதுக்கோட்டைக்கு அனுப்பி தன் தம்பியை அழைத்து வர சொன்னார். அதே நேரத்தில் அந்த சிற்றரசன் மரண தண்டனையை நிறைவேற்ற அரசியின் ஆணையை எதிர்பார்த்து தயாராக இருந்தான். அப்போது போர் வீரர்கள் வந்து அரசியின் உத்தரவை பற்றி சொன்னார்கள். அதை கேட்டதும் அவன் கோபத்தில் அந்த வீரர்களோடு சண்டையிட்டு 2 வீரர்களை கூட கொன்றுவிட்டான். மற்றவர்கள் அவன் கை கால்களை கட்டி இழுத்து வந்து அரசி முன் போட்டார்கள். அரசி மங்கம்மாள் முன் அந்த சிற்றரசனுடைய எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அவன் அப்போதும் அலட்சியமாகத்தான் இருந்தான். இவனை இவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்தும் அந்த மரியாதையை தானே கெடுத்து கொண்டான். அதனால் இவனை உயர்ந்த இடத்திலிருந்தே தள்ளிவிடுங்கள் என்று அரசி தண்டனை கொடுத்து விட்டார். அதன்படி அந்த நாட்டில் இருந்த உயர்ந்த மலை மேலிருந்து காமியப்ப நாயக்கருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு மங்களாகரம் பிள்ளைக்கு நல்ல பதவிக்கும் ஏற்பாடு செய்தார் மங்கம்மாள். இப்படி ஒரு நியாயமான முடிவுடன் இந்த கதை முடிவடைகிறது. எல்லா கதையும் நமக்கு ஒரு செய்தி சொல்லும். இந்த கதை எனக்கு சொல்லும் செய்தி இதுதான். அந்த பெண் ஓரளவு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அரசரை எதிர்த்தால் எல்லாவற்றையும் இழந்து துன்பப்பட வேண்டியிருக்கும் என்று தெரிந்தும் தன் முடிவில் உறுதியாக நின்றாள். ஒரு கற்புள்ள பெண் இதைத்தானே செய்வாள் என்று சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் அது அத்தனை சுலபமல்ல. அதிகாரத்தை எதிர்ப்பது என்பது எல்லோராலும் எல்லா நிலையிலும் முடிந்து விடுவதில்லை. வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் ஒரு நிமிடம் சலனப்பட்டால் கூட வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். எந்த சூழலிலும் சலனப்படாமல் இருக்க நேர்மையுள்ள பக்குவப்பட்ட மனதால் தான் முடியும். அந்த பெண்ணுக்குள் கற்பை விட அதிகமாக இருந்தது மன உறுதியும் பக்குவமும் தான். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று தன் கணவனோடு ஊரை விட்டே மறைந்து வாழ்ந்தவள் தன் கணவனின் உயிரே ஆபத்தில் இருக்கிறது என்று தெரிந்ததும் அழுது கொண்டிருக்காமல் இறுதி நம்பிக்கையாக அரசியை தேடி ஓடினாள். அதற்கு காரணம் அந்த பெண்ணிற்கு நீதியின் மேலிருந்த ஆழமான நம்பிக்கை. ஏனென்றால் எத்தனை பாவிகள் எத்தனை திரையிட்டு மறைத்தாலும் அந்த திரைகளுக்கு பின்னால் நீதி ஒளிர்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நீதிக்கு எல்லா பாவத்திரைகளையும் எரித்து சாம்பலாக்கும் சக்தி உண்டு.
கதையை முற்றிலுமாக கேட்டவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். ஏனென்றால் நல்ல கருத்துக்கள் நம் வாழ்க்கை கடலில் ஒரு கலங்கரை விளக்கம் போன்றவை. மற்றும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.